வணக்கம் நண்பர்களே. இப்போ கூட்டணி வச்சான்னு ஏடிஎம்கே பாஜக பதைக்கிறான். திமுக எந்த கட்சி சேர்க்கறதுன்னு இருக்கிற கட்சியெலாம் பத்தலை, எல்லாம் ஓவர்லோடடு. எங்கே கூட்டணி எப்படி சீட்டை அலாட் பண்ணணும்? இப்போ பாருங்கள், பாமக உள்ளே இழுக்கலாமா அப்படி அவங்க அப்பா மகனுக்குள்ளேயே பிரச்சனை வருது. இல்லை ஏடிஎம்கேல இருக்கணும்னு மகன் ராமதாஸ் திமுகவில் அப்படின்னு அவர் வயசாகி போச்சு. இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே போகணுன்னா திருமாவளம் இருக்க முடியாது. திருமாவளம் கண்டிப்பாக வெளியில் போகணும் அப்படின்னா விஜய் தான் ஆப்ஷன். இந்த பக்கம் பாஜக இருக்குது, பாஜக தாக்கிட்டு இருக்கு. அப்படி இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கெல்லாம் விட்டுட்டு கூட இந்த பாகிஸ்தான் பிரச்சனையானனையும் அதை பார்த்துட்டு நாளையிலும் போர் நடக்க போது அமித்ஷா பதவி விலகுன்னா அது பதிலடி கொடுத்துறோம் நாம. இங்கே ஒன்றுமே செய்யலை, கூட்டணி வச்சுட்டு இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2000 கோடியெலாம் கூடி கூட்டணி தக்க வைக்க கொடுப்பாங்க போல். ஏன்னா எங்கேயோ அடித்த காசு தானே டாஸ்மாக்லாம் தக்க வைக்கிறது. இப்போ மேற்கொண்டு சில கூட்டணி வெளியில் போகும். இங்கே சீமான் அதே விஜய் சேர்க்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் சீமான் இருந்தாலும் போதும், எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ விஜய் தனியாக இருந்து டிஎம்கேன்னு வந்துன்னா மும்முனை போட்டி ஆகும். விஜய் தனியாக இருந்து 2 பேர் அங்கேருந்து கலந்து காங்கிரஸ் உட்பட வந்தாலும் பெஸ்ட்டு, இல்லை இங்கே சேர்ந்தாலும் பெஸ்ட். ஆனால் அவங்க ஆப்ஷன் இருக்காது. விஜய் இங்கே வந்தாச்சுன்னா அங்கே க்ளோஸ் ஆகிடும் டிஎம்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் இவர் போட்டு மறுபடியும் இப்போ அமித்ஷா வரப்போகிறார். அந்த அப்படியே அதாவது அவர் எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணி இல்லாதப்போ எல்லாம் என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம், மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் விரோதமாக இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கூட்டணி பதப்பதைங்க நீ இந்த 5 வருஷத்துலேயே ஒன்றையும் காணும், கடன் ஏற்றி போட்டேன், நீ திருப்பி நீ என்ன கழட்ட போகிறீங்க? ஒன்றும் கிடையாது, கொள்ள தான் அடிக்க போகிறோம். அதுக்கு இந்த என்ன சொல்கிற மாதிரி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் இதை வராதபடிக்கு என்றைக்கும் வராதபடிக்கு பண்ணணுன்னு எய்ம் எடுக்க ஆரம்பித்தா அதுதான் இங்கே தமிழகத்துக்கு நல்லது. திராவிடெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது ஒன்றுமே அது ஆரம்பிச்சிருந்தே கூட்டணி இல்லாமல் இல்லை, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்கு குடும்ப ஆட்சி, அது மக்கள் விரோத ஆட்சி. நன்றி.